என்ன பண்ணிட்டு இருக்க? தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு ஆளாளுக்கு கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்துட்டு ஏதோ ஆபீஸ் வேலை விஷயமா வந்துட்டு போறதா சொல்லிட்டு போனா எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க அக்கறையை காட்டுறதா இருந்தா என்ன பண்ணா என் பிரச்சனை சரியாகுமோ? வந்துட்டேன். ஆமாண்டி, எனக்குமே அவளை ஏன்டா தனியா விட்டுட்டு வந்தமோன்னு இருக்கு. இப்ப நான் அவளுக்கு கால் பண்ணேன், அவ தான் சொன்னா நீ வந்துட்டு போனத. எப்படி இருக்கு? வா. நாம நினைக்கிற மாதிரி யமுனா எதுவும் தப்பாலாம் யோசிக்க மாட்டா. அவ தைரியமா தான் இருக்கா. அவர்கிட்ட நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னடி, உனக்கும் போர் அடிச்சிருச்சா? ஆமாக்கா, திரும்ப திரும்ப ஒரே சீனை எடுத்துட்டு இருக்காங்க. அதே எவ்வளவு நேரம் தான் பாக்குறது? மாமா, ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுங்க, சரியா? பண்ணில நர்மதா. இன்னைக்கு உன்னை கூப்பிடுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இதுல எங்க நீ தப்பு இல்லாம நடிக்கிட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல. கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் நீங்க நடிக்கிறத பாத்துட்டு போயிடுவா. நான் கிளம்புறேன் தம்பி, நீங்களாம் இருந்து பாத்துட்டு வாங்க. என்னத்த வந்தது வந்துட்டீங்க, ஒன்னா பாத்துட்டு போயிடலாம்ல. இல்ல தம்பி. அத்த, இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம். இல்லனா நீங்க கிளம்பிடுங்க. ஏங்க, இவர்கிட்ட கேளுங்க. நானே போய் கேக்குறேன். போங்க. போறேன். ஹலோ, வந்தது நடுவாங்க. இல்ல, வீட்ல இருந்து வேற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். கூப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சா போதும் சார். அதுக்காக தான் என்னங்க நீங்க எல்லாரும் இங்க எவ்வளவு டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சாரி சார், ரொம்ப சாரி. உங்க காம்பினேஷன் சீன்ஸும் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல கூப்பிடுவாங்க. அடுத்து உங்க புதுசா நடிக்க வந்த ஆளாளுக்கு இப்படிதான் மூஞ்ச காட்டுவாங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்றீங்களா? சரி தம்பி, 1/2 மணி நேரம் தானே, நாங்க வெயிட் பண்ணி பாத்துட்டே போறோம். சின்சியரா வேலையில மூழ்கிட்டீங்க போல. பின்ன கை நீட்டி சம்பளம் வாங்குறேன்ல. இல்லையே, சேலரி உன் அக்கௌண்ட்ல தானமா. அகேன் ஜோக். ஆக்சுவலா நம்ம மனசு கூட அப்படிதான் முடிவு எடுத்திருப்போம். ஆனா அதே முடிவு இன்னைய சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும்னு சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல, ஒர்க் முடிச்சிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புறியா? சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, ஏதாச்சும் ஒர்க்கா? இல்ல, ஒர்க்லாம் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒரு ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். வீட்ல யமுனா தனியா இருக்கான்னு இப்பதானே நான் சொன்னேன். அப்ப ஒண்ணு பண்ணுவோம். போகல, கண்டிப்பா அவ நம்ம கூடவும் வரமாட்டா. நீ ஏன் நானே வீட்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல, நீங்க தான் ஏதோ கெட் டுகெதருக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல. பண்ண மாட்டீங்களா? நீங்க கட் பண்றீங்களா? எத்தனை காலை கட் பண்ணுவீங்க? மனசு கேட்காம ஒரு வாட்டியாவது அட்டெண்ட் பண்ணுவீங்க. கால் பண்ணாத. நம்பர்ல இருந்து கூப்பிடுறாளோ? ஹலோ, யமுனா, இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணேனா நான் சத்தியமா உன் நம்பர். அதனாலதான் நான் இவ்வளவு நாளா எதுவுமே பண்ணாம இருந்தேன். மாட்டேன் நிவின். என் நம்பரே உங்களுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு மட்டும் இல்ல, இனி யாருக்குமே என் நம்பர் தேவைப்படாது. இருக்க போதும் நிவின், இதுக்கு மேல நீங்க எதுனும் தோணுச்சு நிவின். போலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
கடைசியா உங்களுக்கு கால் பண்ணேன்.